ஸ்குவாட், நான் உங்கள் ரோமியோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா. ஃபர்ஸ்ட் டைம் நான் சிங்கப்பூர் வந்து லிட்டில் இந்தியா போக போகிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம போகிற ஒரு vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போயிட்டு இன்னும் ஃபுல் வீடியோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? லவ் யூ ஆல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே சிங்கப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எத்தனை மணிக்கு எத்தனை பஸ்ஸில் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்பே டக்குன்னு பஸ் வந்துருச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட 2 மாதத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சிங்கப்பூர் பஸ்ஸுலேயே நான் ஏற போகிறேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இதில் வந்து ஃபஸ்ட் டைம் தான். உள்ளே போயிட்டு நம்ம வந்து கண்ட்ரக்டில் டிக்கெட் எடுப்பாங்களா, அந்தமாரிலாம் கிடையாது. நம்ம ஊரில் நம்மளோட ஏடிஎம் கார்டு இல்லைனா எம்ஆர்டி கார்டு நம்ம அந்த மிஷின் மேலே ஸ்வைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது காசு எடுத்துக்கும். திரும்ப நம்ம எப்போ இறங்குறோமோ அப்போ வந்து மொத்தமாக கரெக்டாக எவ்வளோ ஆகுதோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறோம், அதுவும் சிங்கப்பூர் பஸ்ஸில். இந்த ஊருக்கே வந்து ஃபஸ்ட் டைம் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. எம்ஆர்டிலே அதேமாரி தான். நம்ம கரெக்டாக வந்து மிஷின் அந்த ஸ்கேனுக்கு நிறைய நம்ம கார்டை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அதேமாரி காசு எடுத்துக்கும். திரும்ப நம்ம ரிட்டன் இறங்குறப்ப வைக்கிறப்ப அப்படியே அதே தான். நம்ம வந்து ஒரு டிரைவ் பண்ணுறப்ப அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த காசு எடுத்துக்கும். எனக்கே ஃபஸ்ட் டைம் தான். எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. நாங்களே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு தான் நாங்கள் போனோம். யார்கிட்டையும் கேட்க கூட இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இதுவும் அதேமாரி தான். பஸ் ஸ்டாப்பில் நம்ம என்ன வந்து பார்த்து எத்தனை மணிக்கு பஸ் வருமோ அதேமாரி தான். எம்ஆர்டி எத்தனை மணிக்கு பஸ்ஸு, எந்தெந்த ஜங்ஷன் நிற்கும், எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துட்டே அப்படியே வந்தோம். நாங்கள் போகிற இடத்த அப்படியே பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் ஸ்குவாட் நம்ம வந்து இப்போ சிங்கப்பூர் மெட்ரோ, நம்ம ஊரில் வந்து மெட்ரோ சொல்லுவாங்க, இங்கே வந்து எம்ஆர்டி. சும்மா வேறு லெவலில் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். செமலாங்கு சூப்பராக இருக்குது. ட்ரெயின் வரப்பே வேறு லெவல் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே கேமரா ஆன் பண்ணுறது ட்ரெயினே வந்து நின்று போச்சு. அப்படியே இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த இடத்துக்கு போயிட்டு சொல்கிறேன். நாங்கள் போட்ட பிளான் ஒன்று, போகிற பிளான் ஒன்றா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நாங்கள் இறங்க போகிற ஸ்டாப் வந்துச்சு. அப்படியே மேலேயே தெரியுங்க, நான் உங்களுக்கு அந்த போர்டில் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம எந்தெந்த ஸ்டாப் வருதோ அப்படியே அது மேலே வந்து அந்த போர்டில் ஸ்டாப் காமிக்கும். நம்ம வந்து ரஃபேல்ஸ் பிளேஸில் தான் இறங்க போகிறோம். ரஃபேல்ஸில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா உண்மையுமே எனக்கு சத்தியமாக எனக்கு என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்படியே நாங்கள் ஒரு சர்ப்ரைஸாக தான் போனோம். உண்மையுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஹாப்பினஸ். இந்த ஒன் டே நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேருமே பிளான் பண்ணி போனோம். அழகாக ட்ரெயினும் அழகாக போகிறப்ப தான் நான் வீடியோ எடுக்க முடியல. சரி, ஐரோமே ஸ்குவாட் ஒரு வழியாக வந்துட்டோம். என்னடா லிட்டில் இந்தியா வந்துட்டியான்னு கேட்பீங்க. சத்தியமாக இல்லைங்க. இங்கே ஒருத்தன் கேமராமேனு ஒருத்தருக்கான் பாருங்க, நேராக ரஃபேல்ஸில் இறக்கி விட்டா. ரஃபேல்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சிங்கப்பூர்னாலே இந்த லோகோன்றது அந்த ஒரு வீடியோன்றது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்க போது. நீங்கள் ஃபுல் டே வந்து வேறு லெவல் பண்ணுறதுக்காக தான் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். அதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய எங்களோட டெஸ்டினேஷனுக்கு வந்து நாங்கள் எப்படி போகணும் எங்களுக்கு உண்மையாலுமே சத்தியமாக தெரியவே இல்லை. அப்படியே நாங்கள் 2 பேரும் ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஏன்னா அப்படியே என்ன எங்களுக்கு எவ்வளோ நமக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்து நம்ம ஜாலியாக போகிறப்ப எதுவுமே ஞாபகம் வராது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். காய்ஸ், உண்மையாலுமே சத்தியமாக சொல்கிறேன், சிங்கப்பூர் வந்து இப்போ தான் எனக்கு வந்து வேறு லெவல் ஃபீல் தருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்கன்னு கூட கேட்பீங்க. உண்மையாலுமே அப்படியே நான் காமிக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. அப்படி எப்படி சொல்கிறது, எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த இடம்லாம் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இந்த டிவிலெலாம் நம்ம பார்ப்போம்ல, ஃபாரின் கண்ட்ரிலாம் அந்தமாரி இருக்குது. சொல்ல முடியல, என் ஃபேஸ் அவ்வளோ எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு உண்மையுமே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அந்த இடத்த நான் சொன்னேன்ல, அங்கே தான் இப்போ நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். உண்மையை ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்க போகிறேன், நீங்களும் பாருங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. வாங்க போகலாம். உண்மை ஸ்குவாட், இதான் வந்து கேவினா பிரிட்ஜா. உண்மை சூப்பராக இருக்குது. நடுவில் அப்படியே அழகாக தண்ணி போயிட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நான் எப்படி பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறனோ அதேமாதிரி நீங்களும் பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிங்கப்பூருக்கோட மறுமுகத்தை இப்போ தான் நான் பார்க்குறேன். ஒரு முகத்தை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மறுமுகத்தை பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே வியூவெலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கேங்கில் எப்பயுமே ஒருத்தர் இருப்பான் தெரியுமா. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் ஒரு அழகாக ஜாலியாக பேசிட்டு ஒரு விளாக் எடுக்கணும். பார்த்தா இங்கே பாருங்கள், கையில் ஃபோனை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடு இங்கே வரும். நான் இன்னும் ஃபோட்டோவே எடுக்கல,
போஸ் கொடுத்துட்ருக்கான், இன்னமும் போஸ் கொடுத்துட்ருக்கேன். ரமேஷ்கா, இது வந்து வெறும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இன்னும் எவ்வளோ இருக்குது. எனக்கு லீவ் இன்றைக்கி வந்து எனக்கு நம்ம கிறிஸ்மஸ்ன்றதுனால நம்ம கம்பெனி வந்து லீவ் விட்ருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்குலாம் இப்போ வர முடியுது. இனிமேல் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று பார்த்து உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இனிமேல் ஜாலியாக இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்குலாம். எங்கள் ஊர் எனக்கு முக்கியமாக எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலிஸ் எங்கள் ஊர் பசங்களாம் பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருக்குங்க. அப்ராட்னா இதானா, அடே ஃபாரின்னா இதானாடா, இப்போ தான் எனக்கு புரியுது. இத்தனை நாள் நம்ம வேலை ரூம் ஒர்க்கு ரூம் ஒழிச்சு வச்சுட்டாங்க. எங்களை உண்மையுமே ஒழிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் இருக்குன்னு எல்லோரும் வந்து ஷிப்பில் வீடு இருந்து பார்த்தீங்க. ஒரு பில்டிங் மேலே ஷிப் இருந்து பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பாருங்கள் அப்படி. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் கிட்ட போகிறேன் கண்டிப்பாக. ஓகேவா கைஸ், நம்ம வந்து சிம்பு வந்து இங்கே ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க தெரியும்ல உங்களுக்கு. அவர் வந்து இந்த ஹோட்டலில் தான் இதான் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் ஒன்றா உண்மையுமே செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் வெளியே இருந்து பார்த்தாலே ஆம்பியன்ஸ்லாம் சரியான, அப்படியே மேலே ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஒன்றுமே சூப்பராக இருக்குங்க. அப்படியே பாருங்கள், இந்த ஃப்ரீ ரிட்டர்ன் ஹோட்டல் இதுதான் உண்மையுமே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம சிம்பு, யுவன் சங்கர் ராஜாலாம் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்களாம். இந்த ஹோட்டல் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எந்த ஃபேமஸ் ஆக்டர் யார் வந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் தங்குவாங்களாம். அவங்க வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, அங்கே பாருங்கள் அப்படியே போட்டு தெரியுதா, அதுதான் அது அப்படியே ஒரு பெரிய போட்டு. அந்த 3 பில்டிங் அந்த போட்டை பிடிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்தை. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உடனே செம்மையாக இருக்குது. நான் லைட்டாக ஒரு சின்ன கிளிப் சின்னதாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. உடனே செம்மையாக இருக்குது. இது கண்ணெல்லாம் கலங்குது. செம்மையா இருக்கு, வேற லெவல் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்தாச்சு. வா வந்துட்டோம் சீக்கிரமா வந்துட்டோம். ரெடி எல்லாரும் பார்க்கறதுக்கு ரெடியா? ஆர்வமா இருக்கீங்களா? வாவ், ரெடி. அப்படியே திருப்பி ஓகேவா கைஸ், அப்படியே திருப்பி நான் அடுப்பேன். ரமேஷ்கா, உண்மையாலுமே என் கண்ணு வந்து அந்த இடத்துல உண்மையுமே ரொம்ப கலங்குச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்குலாம் நான் வருவேன்னு 1% கூட நான் நினச்சி பார்க்கல. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், லைஃப்பில் எது வேணால் எப்போ வேணால் நடக்கும். அதுக்கு நம்ம தான் தயாராக இருக்கணும். உண்மையாலுமே இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளை வந்து சந்தோஷப்படுத்த யாரும் வரமாட்டாங்க. நம்மளை சந்தோஷப்படுத்த நம்ம தான் கிடைக்கிறப்ப நம்மளை சந்தோஷப்படுத்திக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒன்று தான் சொல்கிறேன், நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள். கவலைப்படாதீங்க. என் ஃபேஸில் இருக்க சந்தோஷத்தை நான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அம்மா வேறு லெவலில் இருக்கா. ஃபஸ்ட் டைம் நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும். என் ஃபேமிலி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து எல்லாருக்குமே சிங்கப்பூரில் இந்த லைன் ஸ்டாச்சுவை பார்க்கணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எனக்கெலாம் இதெல்லாம் வேறு லெவலில் ஆசை. நாங்கள் எங்கள் பசங்களுக்குள்ளே உட்காந்து பேசியிருக்கோம். ஆனால் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் பசங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், அவனுங்களும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவானுங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் எங்களோட ட்ரீம்ஸ், எங்களோட மாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ட்ரீம்ஸ்னே சொல்லலாம். இங்கெல்லாம் வர்றது, இந்தமாரி வீடியோ எடுக்கிறதுலாம். பட் இருந்தாலும் எல்லோரும் நினச்சா கண்டிப்பாக எந்த இடத்துக்கு வேணால் போக முடியுன்றதுக்கு எனக்கு ஒரு 10% உதாரணமாக இருக்கலாம். அந்தமாரி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்று ரொம்ப சிங்கப்பூரில் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இங்கே வருவேன் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இன்னைய வரைக்கும் நினச்சி பார்க்கல, இன்னைக்கு காலை வரைக்கும் நினச்சி பார்க்கல. திடீர்னு ஒரு மொமெண்ட்னால மட்டும்தான் இங்கே வர முடிஞ்சுது. அதேமாரி தான் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக டக்குன்னு சேஞ்ச் ஆகிற மாதிரி தான். இந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது. ஓகேவா? ரமேஷ்கா, இதோட 10 வாட்டி ரமேஷ் கார்டு சொல்லியிருப்பேன் நான். ஓகே, இது வந்து சூப்பரான ஒரு சின்ன ஒரு ஹால். எப்படி ஹால்னால் வந்து நம்ம ஊரில் மால் மாரி சூப்பராக இருக்குது. த விக்டோரியா தேட்டர். இந்த ஊரில் தேட்டர் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல கைஸ். நிறைய விஷயம் இருக்குது. நான் கூட என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் ஒன்றுத்தையும் பார்த்துறப்ப பைத்தியம் முடிச்ச மாரி எனக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதேமாதிரி தான் நானும் அதேமாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு விஷயத்தையும் பார்த்து ஆன்னு சொல்லிட்டு வாயை பிறந்துட்டு இருக்கேன். அப்படின்னு சூப்பராக இருக்குங்க, எல்லாமே சூப்பருங்க. என்ன சொல்கிறது, எதை பார்த்தாலும் ஒரு சின்ன செவரை பார்த்தா உங்களுக்கு கிரிஞ்சாக தான் தெரியும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆவீங்க. ரமேஷ்கா, ஒருத்தவங்க அடம் முடிச்சுன்னு அலையிறான், அவங்க ஒருத்தர் நிற்கிறாரு. அந்தமாரி இவனும் இப்போ நிற்கணுமா, நின்று ஃபோட்டோ எடுத்தே ஆகணுமா? முடியலைங்க சத்தியமாக. வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தல விக்டோரியா தேட்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான். இன்னுமே அவர் கெத்தாக இருக்கார்ல, சீனாக இருக்கார்.